கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா என கமல்ஹாசனுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா என்றும் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பதா என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா என்றும் கமல்ஹாசனுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பதா என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. கன்னடம் தமிழில் இருந்துதான் பிறந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நடிகர் கமல்ஹாசனுக்கு தற்பொழுது கர்நாடக நீதிமன்றம் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எழுப்பக்கூடிய இந்த அடுக்கடுக்கான கேள்வி கூடாக அவர் பேசியிருப்பது மேலும் அதனுடைய எதிர்ப்பானது வலுவடைவதாகவே பார்க்கப்படுகிறது. தக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் விவகார போதும் கமல்ஹாசன் பேசிய கருத்துக்களும் அதே போன்று அவர் பேசிய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகாக அவர் பேசிய வார்த்தைகளும் நீதிமன்றத்துடைய கவனம் பெற்றிருப்பதாக குறிப்பிடக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வரலாற்று ஆய்வாளர் பேசக்கூடிய வார்த்தைகளா அல்லது ஒரு சாதாரண மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகளா என்று கேள்வியை எழுப்பியிருக்கின்றனர். குறிப்பாக கமல்ஹாசன் என்பவர் ஒரு சாதாரண ஒரு தனிநபர் அல்ல, அவர் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர். ஆனால் அதே வேளையில் அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் ஆய்வாளரா என்ற கேள்வியை கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசன் முன் வைத்திருக்கிறது. தக்லைஃப் படத்தினுடைய வெளியீடை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அது தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் தொடர்பான இந்த வழக்கில் தற்பொழுது கர்நாடக உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளார் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என்று கூற கமல் என்ன மொழி ஆய்வாளரா என்ற கேள்வியும் கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்ற கேள்வியும் அந்த உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கன்னடம் குறித்து கமல்ஹாசன் பேச்சால் தற்போது பதற்றம் உருவாகி உள்ளதால் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என்று உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கமல்ஹாசன் சொல்லக்கூடிய அந்த கருத்தை தவறாக கன்னட மக்கள் புரிந்து கொண்டதாக தமிழகத்தில் கமலுக்கு ஆதரவாளர் பலர் கேட்கக்கூடிய நேரத்தில் கமல்ஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்பதன் மூலமாக என்ன நடந்துவிட போகிறது? கர்நாடகாவில் அவர் ஒரு பதற்றமான சூழலையே உருவாக்கியிருக்கிறார். மக்களுக்கு அடிப்படையில் மொழி, அவர்களுடைய உடை, உணவு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் மொழி குறித்து ஒரு தனி மனிதரோ அல்லது பிரபலமான யாரோ சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசுவதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் கன்னடம் குறித்து பேசுவதற்கு கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறது, அல்லது அவர் மொழியியல் நிபுணரா என்ற கேள்வியும் உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததாக கமல்ஹாசன் பேசவில்லை என்றாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது ஓர்தாய் மக்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் சொன்னார் என்று கமலுடைய ஆதரவாளர்கள் கமலுடைய சர்ச்சைக்குரிய அந்த பேச்சு குறித்து சொன்னாலும் கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் கமல் பேசியது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு வரலாற்று திரிபு எனவும் கன்னட மொழியினுடைய வரலாற்று தெரியாமல் பேசுகிறார் என கர்நாடகா மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா உட்பட கமலுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இந்த படத்தினுடைய பணிக்காக கேரளா சென்றிருந்த கமல்ஹாசன் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு
அன்பு என்றும் மன்னிப்பு கோராது என்று மன்னிப்பு கேட்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த போஸ்டரில் அன்பு மன்னிப்பு கேட்காது, கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்று திட்டவட்டமாக தெரிவித்து கமலுடைய ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கமல் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் அவர் கர்நாடகாவில் மொழி குறித்து பேசி ஒரு கன்னட மொழி பற்றி அவர் தவறான கருத்துக்களை கூறி ஒரு பதற்றமான சூழலை கர்நாடகத்தில் ஏற்படுத்தியிருப்பதாக கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழியிலிருந்து கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று கூற கமல் ஒரு ஆய்வாளரா அல்லது அவர் மொழியிலுடைய நிபுணரா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன் வைத்திருக்கிறது. அதுவும் பல கேள்விகள் அவர் முன்னாடி வைக்கக்கூடிய சூழலில் ஒரு வணிக நோக்கத்திற்காக கமல் நீதிமன்றம் வந்துள்ளார். மொழியை சிறுமைப்படுத்திவிட்டு இதுபோன்ற நடவடிக்கையை ஏற்க முடியாது என்றும் நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கமலினுடைய படம் தக் லைஃப் படம் நாளை தினம் வரக்கூடிய 5ஆம் தேதி இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த வெளியீட்டு கர்நாடகாவில் நடைபெறாது என்று தடை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கமலினுடைய பேச்சுக்கு கன்னட மொழி ஆதரவாளர்கள், கன்னட மொழியாளர்களோட ஒரு கடுமையான எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த படம் வெளியிடுவதற்கு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று இந்த கமல் நடிக்கக்கூடிய இந்த படத்தரப்பு தயார் நிறுவனம் மூலமாக நீதிமன்றம் நடத்துக்கு நாடப்பட்டிருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் கமல் பேசிய பேச்சு என்பது கர்நாடக மாநிலத்தில் பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில கமல் ஒரு மன்னிப்பு கேட்பதில் என்ன இருக்கிறது? அவர் மன்னிப்பு கேட்டால் இந்த பதற்றம் தணிந்துவிடும். ஆனால் ஒரு வணிக நோக்கத்திற்காக அவர் மொழி குறித்து ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய பேச்சை பேசிவிட்டு வணிக நோக்கத்திற்காக நீதிமன்றத்திற்கு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நீதிமன்றம் தற்பொழுது கமல் மீது வைத்திருக்கிறது. கமலுடைய இந்த படம் அந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக பல்வேறு கட்டங்களாக இந்த படக்குழு பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்திருந்தார்கள். பாடல் வெளியீடு, அதே போன்று அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் என்று ஒவ்வொரு கட்டமாக நாடு முழுவதும் இந்த படத்திற்காக பட தயாரிப்பு குழுவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு நிகழ்ச்சியில கமல்ஹாசன் பேசும் பொழுது கன்னட மொழி நடிகர் சிவராஜை பார்த்து பேசும் பொழுது, நான் இங்கு தமிழர்களை குறிப்பிட்டு பேசுகிறேன், நீங்களும் எங்கள் மொழியிலிருந்து வந்தவர்கள் தான், எங்களோடு சகோதரர் நீங்களும் ஒருவர் என்ற வகையில அந்த கருத்தை அவர் பேசியிருந்தார். ஆனால் இந்த கருத்து என்பது கன்னட பேசக்கூடிய மக்களால் சற்று வீரியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பதாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் போன்றவர்கள் கமல் பேசுவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கூடிய நிலையில கர்நாடகாவில் ஆளும் கட்சி, எதிர்ப்பு கட்சி என அனைத்து கட்சி மக்களும் அனைத்து கட்சி தரப்பினரும் கமலுக்கு எதிராக ஒற்றை குரலாக ஒலிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. கர்நாடகாவினுடைய பாஜகவில் இருக்கக்கூடிய எடியூரப்பாவுடைய மகன் அவர் கமலுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் கமலுக்கு கன்னட மொழியினுடைய வரலாறு தெரியவில்லை என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் கர்நாடகா மாநிலத்தில் கமலுடைய நடித்திருக்கூடிய தக் லைஃப் படத்துக்குடைய ப்ரமோஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கூடிய பேனர்கள், பதாகைகள், போஸ்டர்கள் கிழித்து ஒட்டப்படுகிறது. கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்த எதிர்ப்பு வலுத்து வந்த நிலையில கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதையும் சற்று சுத்தலாக அவருக்கே உரிய பாணியில அன்பு என்று மன்னிப்பு கேட்காது என்று தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது மேலும் இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டதாகவே அமைந்திருந்தது. இதற்கு பிறகாக கமல் கேரளாவில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இதுபோல் சொன்னதுக்கு பிறகாக கர்நாடக மாநிலத்தில் இந்த பிரச்சனை மேலும் வலுவடைந்திருக்கிறது. குறிப்பாக நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்று அடிப்படையில் அவர் பேசியதாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு எதிராக கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. கமல் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இந்த படம் வெளியாவதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக கமல்ஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கும் நேரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றமும் கமலுக்கு எதிரான பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கமல் பேசக்கூடிய இந்த பேச்சு என்பது ஒரு மொழியியல் ஆய்வாளர், ஒரு மொழி நிபுணர் பேசக்கூடிய பேச்சு. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதரும் அல்ல, அவர் ஒரு சினிமா பிரபலம், நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நபர். அவர் பேசுவது என்பது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இந்த விவகாரத்தால் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பதற்றம் என்பது கமல் மன்னிப்பு கேட்டால் தணியக்கூடியது. ஆனால் கமல் மன்னிப்பு கேட்பதற்கு ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வியும் கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான கேள்விகளை கமலுக்கு எதிராகவும் இந்த வழக்குல கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த வழக்கு தற்பொழுது 2:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
கமல் ஒரு முறை தனது வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக கவனித்திருக்க யோசித்து பேசியிருக்க வேண்டும் என்ற வகையெல்லாம் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கமல் பேசியது பிறகு தற்போது வரை நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய தக் லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷன் பொழுது நடிகர் கமல்ஹாசன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு எதிராக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது. கமல்ஹாசன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய தக் லைஃப் படம் இந்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டு அதற்கான பணிகளை படக்குழு மும்முரமாக மேற்கொண்டிருந்தாங்க. குறிப்பா இந்த படம் வெளியாகக்கூடிய தேதிக்கு முன்பாக கமல்ஹாசனுடைய ஒரு பேச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கர்நாடக மாநிலத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் சிவராஜ், கன்னட மொழி நடிகர் சிவராஜ் குறிப்பிடும் பொழுது அவரை தங்களுடைய சகோதரர், நான் இங்கு குறிப்பிட்டு பேசுவது தமிழ் என்று பேசினாலும் நீங்களும் தமிழிலிருந்து வந்தவர்கள் தான் என்பதனால் உங்களை நான் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று அவர் ஒரு அன்பை பகிரும் விதமாகத்தான் சிவராஜை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆனால் அந்த புரிதல் என்பது கன்னட மொழி பேசுபவர்களுடைய மனதை புண்படுத்தியிருப்பதாக கருத்துக்கள் எழுந்திருந்தன. குறிப்பாக கன்னட மொழியாளர்கள், கன்னட மொழி பற்றாளர்கள் கமலுடைய பேச்சு கன்னட மொழியுடைய பற்றாளர்கள் மனதை புண்படுத்துவதாகவும் கன்னட மொழி பேசுபவர்களை இழிவுபடுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது என்று கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த விவகாரத்துல தக் லைஃப் படம், கமல் நடித்திருக்கக்கூடிய இந்த தக் லைஃப் படம் வெளியாவதற்கு முன்பாக அதற்கு தடை விதிப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டதுல இந்த படம் வெளியாவதற்கான வழிமுறைகளை சட்டத்தின் மூலமாக பெறுவதற்காக நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இந்த படக்குழுவினர் முயற்சியில் எடுத்திருந்தாங்க. குறிப்பா இந்த இது தொடர்பாக ஒரு வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன் வந்திருக்கிறது. அந்த வழக்குல இன்றைய தினம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கமல்ஹாசனுக்கு எதிராக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் என்று கமல்ஹாசனை கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. தவறாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பதா என்றும் காட்டமாக கமலுக்கு இந்த கேள்வியை கர்நாடக உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. கமல் மன்னிப்பு கேட்டால் கர்நாடகாவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த மொழி தொடர்பான ஒரு பதற்ற சூழல் என்பது முடிந்துவிடும் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் கர்நாடகாவில் கமல் படத்தை ஏன் திரையிட வேண்டும் என்ற கேள்வியையும் கர்நாடக உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. கமல் மன்னிப்பு கேட்டால்தான் கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க முடியும் என்றும் நீதிமன்றம் அந்த விசாரணையின் போது தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறது. கமல் பிரச்சனையில் சிக்கவில்லை, பிரச்சனையை உருவாக்கி இருப்பதே அவர்தான் என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. உடைந்து போன முட்டையை கமலால் ஒட்ட வைக்க முடியாது, அதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் என்பது ஆழமாக பகிர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் உடைந்து போன முட்டையை அவர் ஒட்ட வைக்க முயற்சிப்பது போன்று தற்பொழுதான முயற்சிகளை அவர் மேற்கொள்வதாக நீதிமன்றம் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் கமல் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். தக் லைஃப் படத்திற்கு தடையை நீக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது இன்று மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் எங்கள் உத்தரவை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த அவகாசம் என்பது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பதற்கான அவகாசமா அல்லது அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்குவதற்கான ஒரு அவகாசமா என்பதெல்லாம் 2:30 மணி அளவுல தான் நமக்கு தெரிய வரும். மீண்டும் பிற்பகல்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் நீதிபதிகளுடைய உத்தரவு, கமல் தரப்பினுடைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படும். மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் நீதிமன்றம் எங்களுடைய உத்தரவை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் என ஒரு கேள்வி, கமல் மொழியியல் ஆய்வாளரா அல்லது நிபுணரா என்ற ஒரு கேள்வி, கன்னடம் குறித்து பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க முடியாது என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி, கன்னட மொழி பேசக்கூடிய மக்களுடைய உணர்வுகள் புண்பட்டு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார் என்ற ஒரு கேள்வி, அதே போன்று மற்றொரு கேள்வியாக கன்னட மொழி மக்களிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் ஏன் கர்நாடகாவில் கன்னட மொழி பேசும் மக்களிடம் இந்த படத்தை வெளியிடுவதற்கு கமல் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி என அடுக்கடுக்காக கர்நாடக உயர்நீதிமன்றம் கமலுக்கு கேள்வி முன்வைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக இந்த விசாரணையை பிற்பகல் 2:30 மணி அளவில் கர்நாடக உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கன்னட மொழி குறித்து பேசி கமல்ஹாசன் கர்நாடகாவில் ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் கமல்ஹாசன் பேச்சு கன்னடம் பேசும் மக்களுடைய உணர்வை புண்படுத்தி உள்ளது என்பதெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழியில் இருந்து பிறந்தது இல்லை என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்கிறது.
கன்னடம் குறித்து கமல்ஹாசன் பேச்சால் தற்போது ஒரு பதற்றமான சூழல் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன என்று கமல்ஹாசனை கர்நாடக உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. மேலும் கமல் மொழி குறித்து பேசக்கூடிய இந்த நேரத்தில் கமல் என்ன வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியியல் நிபுணரா என்ற கேள்வியும் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மேலும் கன்னடம் பேசும் மக்களின் மொழி உணர்வை கமல்ஹாசன் சிறுமைப்படுத்திவிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு கடுமையான வார்த்தைகளை கேள்விகளை கமல் முன் வைத்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடியவர் நீதிபதி நாகபிரசன்னா. அவர் அடுக்கடுக்கான கேள்விகளை கமல்ஹாசன் முன்பாக இந்த வழக்கில் வைத்திருக்கிறார். மொழியை சிறுமைப்படுத்திவிட்டு வணிக நோக்கத்திற்காக கமல் நீதிமன்றம் வந்துள்ளார் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் கமல்ஹாசனால் ஏற்பட்ட இந்த பதற்றத்தை போலீசார் சரி செய்ய வேண்டுமா? ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பிரபலமானவர், நாடு முழுவதும் நன்கு அறிந்த ஒரு நபர், அவர் பேசக்கூடிய ஒரு கருத்து என்பது மேலோங்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிர்ப்புகள் வலுக்கின்றன. அந்த நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்கிறார். ஆனால் அவரால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு பதற்றமான சூழலை காவல்துறை சரி செய்ய வேண்டுமா என்று நீதிபதி நாகபிரசன்னா ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் கர்நாடகாவில் கமல் படத்தை ஏன் திரையிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி நாகபிரசன்னா முன்வைத்திருக்கிறார். மேலும் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கமல் பேசியிருக்கிறார் என்று நீதிபதி தனது கருத்தை இந்த விசாரணையில் பதிவு செய்திருக்கிறார். கர்நாடகாவில் இருந்து சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிபதி நாகபிரசன்னா தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை இன்றைய தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது 2:30 மணிக்கு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக கமல்ஹாசனுடைய படம் கர்நாடகா மாநிலத்தில் வெளியாகுமா இல்லையா என்று பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கர்நாடகாவில் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக யாரும் பெரிய அளவில் முன்வந்து நிற்காத சூழல்ல தமிழ்நாட்டிலும் கூட கமலுக்கு துணை நிற்பதாக கர்நாடகாவுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு எதிராக தமிழகத்திலும் தமிழ்நாட்டினுடைய திரையுலகில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் குரல் கொடுக்காத ஒரு சூழல் இருக்கிறது. கமலுக்கு ஆதரவாக இருப்போம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர இந்த மொழி விவகாரம் குறித்து கமல்ஹாசன் அவருமே கூட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர் அறிவிக்கவில்லை. அன்பு என்றும் மன்னிப்பு கேட்காது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியல்வாதிகள் இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் கமல்ஹாசன் அதற்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் மொழி குறித்து பேசுவதற்கான தகுதி இல்லை, நான் உட்பட என்று கமல்ஹாசன் பதிலளித்திருந்தார். அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி பாஜக, ஆளும் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினருமே கமலுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சியினர் இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்ற கேள்வியை கமல் முன் வைக்கும் பொழுது எந்த ஒரு அரசியல்வாதியும் மொழி கொடுத்து பேசுவதற்கான தகுதியற்றவர்கள் என்று கமல்ஹாசன் தன்னையும் குறிப்பிட்டு அந்த பதில் சொல்லும்போது தெரிவித்திருந்தார். மேலும் மன்னிப்பு கேட்பது தொடர்பான கேள்விக்கு அன்பு என்றும் மன்னிப்பு கோராது என்று கமல் தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எனவும் அதே நேரத்தில் தான் அன்பாகத்தான் பேசினேன் என்பதும் அவர் கேள்விக்கு இருவேறு பதிலை ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்திருந்தார். இது மேலும் ஒரு பதற்றமான சூழலை கர்நாடகாவில் ஏற்படுத்தியிருந்தது. அதாவது கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்றே திட்டவட்டமாக கர்நாடகா மக்கள் உணர்ந்து கொண்டு கமலுக்கு எதிராக மேலும் தன்னுடைய எதிர்ப்புகளை வலுப்படுத்தி கொண்டிருந்தனர். குறிப்பாக கமல்ஹாசனுடைய அந்த பேச்சு என்பது தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசப்பட்ட பேச்சு. ஆனால் அது பேசப்பட்ட 2 தினங்களுக்கு பிறகாக கர்நாடகாவில் பெரிய அளவில் எதிர்ப்புகளை சம்பாதித்திருந்தது. குறிப்பாக கர்நாடக நடிகர் சிவராஜிடம் அவர் குறிப்பிட்டு பேசும்பொழுதுதான் அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். மேலும் அந்த நேரங்களில் அவர் பேசும்பொழுது அதற்கான எந்த ஒரு பெரிய எதிர்ப்புணர்வுகளும் இல்லை. ஆனால் கர்நாடகாவில் முதல் முறையில் பாஜகவினுடைய தலைவர்கள் உருவாக இருக்கக்கூடிய எடியூரப்பா மகன் பேசும்பொழுதுதான் அந்த விவகாரம் கர்நாடகாவில் பெரிய நிலைக்கு எட்டப்படுகிறது. அதன் பிறகாக வரிசையாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட மொழி பற்றாளர்கள், கன்னட மொழி இயக்கத்தினர் அந்த கமலுடைய பேச்சை கண்டிப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து கமலுடைய உருவப்படங்களை எரித்திருந்தனர். கமல் நடித்திருக்கக்கூடிய இந்த தக்லை படத்திற்கான வெளியிடப்படக்கூடிய பேனர்களை எல்லாம் அவர்கள் கிழித்திருந்தனர். கமலுக்கு கடுமையான எதிர்ப்புகளை அவர்கள் பதிவு செய்வதாக தொடர்ச்சியாக கமலுக்கு எதிரான போராட்டங்களை கன்னட மொழி உணர்வாளர்கள், பற்றாளர்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா கமலுக்கு எதிரான அந்த கமல் பேசிய அந்த பேச்சுக்கு எதிராக ஒரு கண்டனமும் தெரிவித்திருந்தார். எதிர்கட்சி மற்ற அமைப்பினர் எல்லாம் போராடக்கூடிய நேரத்தில் கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் கமலுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். கமல் பாவம், அவருக்கு கன்னட மொழியினுடைய வரலாறு என்பது தெரியவில்லை, அவர் அறியாமையில் பேசுகிறார் என்று கன்னட மொழி குறித்து கமல் பேசியதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார்.
தொடர்ச்சியாக கர்நாடகாவில் கமல்ஹாசனுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய சூழல்ல தற்பொழுது ஒரு படம் வெளியாகாத ஒரு சூழல் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இது ஒரு பேன் இந்தியன் மூவியாக வெளியிடுவதற்கு படக்குழு திட்டமிட்டிருந்த சூழல்ல தென்னிந்தியாவில் கணிசமான வருமானத்தை இந்த படக்குழுவுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியான கர்நாடக மாநிலத்தில் இந்த படம் வெளியாகாது என்பதை எதிர்த்து இந்த நீதிமன்றத்தை கமல் தரப்பு நாடியிருந்தாங்க. குறிப்பா இந்த படக்குழு இந்த படத்தை கர்நாடகாவில் வெளியிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் இது தொடர்பாக இந்த படத்திற்கு இருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்று கர்நாடகா நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் முறையிட்டிருந்தாங்க. அந்த வழக்குல தான் கர்நாடகா உயர்நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசனுக்கு அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன்வைத்து மதியம் 2:30 மணி அளவுல இந்த வழக்கினுடைய உத்தரவுக்காக ஒத்திவைத்திருக்கிறார்கள். கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், கமல் மன்னிப்பு கேட்டால்தான் கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க முடியும், கமல் மன்னிப்பு கேட்பது மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வு என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். கர்நாடக திரைப்பட சம்மேளனம் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தினுடைய வெளியீடுக்கு தடை விதிக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநிலத்தில் தக் லைஃப் படம் வெளியிட வேண்டும் என்றும் தடை நீக்க வேண்டும் என்றும் நடிகர் கமல்ஹாசன் தரப்பிலும் இந்த படக்குழு தரப்புல இருந்து ஒரு வழக்கானது கர்நாடக மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்துல முறையிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று தினம் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய நீதிபதி நாகப்பிரசன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை கமல் முன்பாக வைத்திருக்கிறார். கமல் ஒரு வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியில் நிபுணரா, ஒரு மொழி குறித்து அவர் பேசுவதற்கான ஆதாரங்கள் எங்கு இருக்கிறது என்று பல கேள்விகளை அடுக்கடுக்காக நடிகர் கமல்ஹாசன் முன்பாக வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் மொழி பற்றாளர்கள் உள்ளே கடுமையான ஒரு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதற்றமான சூழலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலை தணிக்க வேண்டும் என்றால் நடிகர் கமல்ஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு கேட்க முடியாதா என்று நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஒரு நிலை ஏற்படுத்தால் அவர் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் கர்நாடகாவில் அவருடைய படத்தை இங்கு வெளியிட வேண்டும், கணிசமான சில கோடிகளை சம்பாதிப்பதற்காக ஏன் இங்கு வெளியிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசன் முன்பாக வைத்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தினுடைய மொழியான கன்னட மொழியை சிறுமிப்படுத்திவிட்டு வணிக நோக்கத்திற்காக நடிகர் கமல்ஹாசன் நீதிமன்றத்தை நாடி இருப்பதாகவும் நீதிபதி நாக பிரசன்னா தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கமலுக்கு எதிராக கன்னட மாநிலம் முழுவதும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்து வரக்கூடிய நிலையில இந்த விவகாரத்துல கன்னட மாநிலத்தினுடைய திரைப்பட சம்மேளனம் ஒரு முடிவு எடுத்திருந்தது. நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவருடைய படம் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிட முடியாது, தேடப்படாது என்று ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல அந்த தக் லைஃப் படம் தமிழ்நாடு மட்டுமில்லாது இந்திய அளவுல வெளியாவதற்கான ஏற்பாடுகளை படக்குழு செய்திருக்கக்கூடிய நேரத்துல கர்நாடகாவில் வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதில் தணிக்க வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து அந்த விடுப்பு பெறுவதற்காக ஒரு நீதிமன்றத்தை நாடுவதாக முடிவு செய்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு தான் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நாகப்பிரசன்னா பல கேள்விகளை கமல் முன்பாக வைத்திருக்கிறார். கன்னடம் பேசக்கூடிய மக்களுடைய மொழி உணர்வை கமல்ஹாசன் பெருமைப்படுத்தியிருப்பதாக நீதிமன்றம் குற்றச்சாட்டி இருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் எனவும், அப்படி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் நீதிபதி நாகப்பிரசன்னா தெரிவித்திருக்கிறார். இதற்காக இந்த வழக்கினுடைய உத்தரவு பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த விசாரணைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:30 மணிக்கு வரக்கூடிய அந்த விசாரணையின் பொழுது இந்த வழக்குல ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கமல்ஹாசன் பேசிய அந்த பேச்சு என்பது இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய பாடல் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில கமல்ஹாசன் பேசக்கூடிய மேடை உரையின் பொழுது கன்னட மொழி நடிகர் சிவராஜ் குறித்து அவர் பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியா சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் பேசிய அந்த என்ன பேசியதோ அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்பது சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனை எதிர்ப்புகள் கிளம்பிய போது பரவலாக சமூக வலைதளங்கள் வைரலாகி இருந்தது. அந்த நேரத்துல கமல்ஹாசன் பேசியது ஒன்றும் தவறில்லை, அவர் சரியாகத்தான் பேசுகிறார் என்று தமிழகத்திலிருந்து அவருக்கு ஆதரவாக சில அமைப்புகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள் ஆதரவு தெரிவிப்பதும், அதே நேரத்துல மொழி குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் கமல்ஹாசன் அப்படி பேசுகிறார் எனவும், கமலுக்கு கன்னட மொழியினுடைய வரலாறு தெரியவில்லை என்று கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா போன்றவர்கள் அங்கு கண்டனம் தெரிவிப்பது என்று
இரு மாநிலத்திலும் கமலுக்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலை என்பது எழுந்து வந்தது. இதனால் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டதனால் கமல் மன்னிப்பு கேட்பாரா என்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த சூழல்ல தான் கேரள மாநிலத்தில் இந்த படத்திற்கான ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியாக சென்றிருந்த கமல்ஹாசனிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். கமல் பேசியது கர்நாடகாவில் பெரிய சர்ச்சையாக இருக்கிறது, இதற்காக கமல் மன்னிப்பு கோர விரும்புகிறாரா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கமல், அன்பு என்றைக்கும் மன்னிப்பு கோராது, தான் தவறாக பேசவில்லை என்பதை உறுதிபட தெரிவித்திருந்தார். மேலும் கன்னட மொழி குறித்து கமல் தவறாக பேசிவிட்டதாக கொந்தளிக்கக்கூடிய அரசியல் கட்சியினருக்கு மொழி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் கமல் தெரிவித்திருந்தார். கமல் சொல்லக்கூடிய அந்த கருத்து நடிகராக கூடிய கமல் அரசியல்வாதியான கமலுக்கும் பொருந்தும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல கமல் மன்னிப்பு கோர மாட்டார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதுமே கர்நாடகாவில் கன்னட மொழி குறித்து அவர் தவறாக பேசியதால் அவர் படம் வெளியிடக்கூடாது என்று மேலும் அந்த எதிர்ப்புகள் வலுத்து வந்தது. அவர் படத்திற்கான அந்த ப்ரொமோஷன் தக்லைஃப் படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக வைக்கப்பட்ட பேனர்கள், கமல்ஹாசனுடைய உருவப்படங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கர்நாடக மாநிலத்துல கடந்த ஒரு வார காலமாக நடந்து வரக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல கர்நாடக திரைப்பட சம்மேளனம் தாமாக ஒரு முன்னுரை எடுக்கிறது. கமலுடைய படம் திரையிடுவதற்கு தடை விதிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் நடிகர் கமல்ஹாசனுடைய முக்கிய வேண்டுகோளாக நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசனுடைய இந்த பேச்சு என்பது ஒரு மொழியியல் ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர், ஒரு மொழியியல் நிபுணர் பேசக்கூடிய பேச்சு. ஆனால் கமல் என்ன ஒரு மொழியியல் நிபுணரா அல்லது வரலாற்று ஆய்வாளரா என்ற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் பேசுவதால் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழலை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகிறார்கள். கமல் பேசுவதற்கு ஏன் காவல்துறை செயல்பட்டு அதை அடக்க வேண்டும்? கமலே ஒரு மன்னிப்பு கேட்டால் இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கும். கமல் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இந்த வழக்கினுடைய ஒரு தீர்வாக அமையும். எனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவை அவர் எதிர்கொள்ள நேரிடும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.